கோடை வெயில் ஒரு பக்கம் கொளுத்த அதே நேரத்தில் தமிழகத்தில் தேர்தல் களம் மிகவும் சூடாக இருப்பதையும் பார்க்க முடியுது. தேர்தல் களத்தில் பம்பரமாக சுற்றி சொல்லிருக்கிறார் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். எப்படி இருக்கு களம்? ரொம்ப பரபரப்பா ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க. எப்படி இருக்கு தேர்தல்? பம்பரமானா வேற கட்சி இருந்துச்சுன்னா இல்லையே அது நீங்கள் அது இருக்குதோ இல்லையோ ஆகுது. எங்களை பொறுத்தவரை சுறுசுறுப்போட இல்லையா, எங்களுடைய தலைவருடைய நல்லாசி, புரட்சி தலைவர் புரட்சி அம்மாவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நல்லாசியோடு இன்றைக்கி தேர்தல் பணியை பொறுத்தவரை தமிழ்நாடு முழுவதும் ஒரு சூப்பராக சிறப்பான முறையில் ஒரு களத்தில் திமுக வீழ்த்தத்துக்குண்டான எல்லா விதமான நடவடிக்கையும் கட்சிக்காரர் பொதுமக்களும் இன்றைக்கி அதுக்கு ஒரு முழுமையான அளவுக்கு அவங்களுடைய ஆதரவு தெரியுது. நல்லா நான் வாக்கு கேட்கும்போது பொதுவாக பார்க்கும்போது அவங்க முகத்தில் ஒரு மகிழ்ச்சி தெரியுது. ரெண்டாவது என்னன்னா எல்லாமே நம்ம ரெட்டல் இருக்கிறோம், அவங்களும் ரெட்டல் இருக்கிறோம். அதுதான் அது குட் சைன், தட் இஸ் குட் சிம்டம். புரியுதுங்களா? அது ஆக்சுவலாக அதை வச்சு நம்ம தெரிஞ்சோம். ரெண்டாவது எங்களுடைய திட்டங்கள் ரீச் பண்ணியிருக்கோம். அதே போல் இன்றைக்கி திமுக மேலே உள்ள வெறுப்பு, அந்த வெறுப்பு பொதுவாக இன்றைக்கி அது ஓட்டாக மாறி அது டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை களம்னு பார்த்தா ஏடிஎம்கே வர்சஸ் டிஎம்கே தான். அதில் பிஜேபியோ இல்லை மற்ற கட்சிகளுக்கு இடமே கிடையாது. நீங்க எப்படி சொல்றீங்க? பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையோடைய பேச்சுகளை கேட்டுக்கிட்டே வந்திருப்பீங்க. நீங்களும் தேர்தல் களத்தில் பார்த்துருப்பீங்க, அதுக்கு முன்பாகவும் பார்த்துருக்கிறீங்க. களம் இப்போ பாஜக வர்சஸ் திமுக அப்படின்றதுதான் இருக்கு. ஒரு படிக்கு மேலே போய் கடுமையாக எடப்பாடி பழனிசாமி நேற்று விமர்சித்திருந்தார் பேரணி வருவதை குறித்தெல்லாம். அது குறித்தும் அண்ணாமலை பதில் சொல்லியிருந்ததை பார்த்துருப்பீங்க. அவங்க வந்தா கூட்டம் வருமா, இப்படி ஒரு சாலையில் ஒரு பேரணியாக சென்றா கூட்டம் வருமான்ற கேள்வியை முன்வைக்கிறார். இல்லை, இப்போது அது விரக்தியினுடைய ஒரு உச்சக்கட்டமாக பார்க்க முடியுது. ஏன்னா பொதுவாக அவங்க கட்சியினுடைய அந்த கொள்கை சொல்லிட்டு போகலாம், அவங்க வந்தால் என்ன செய்வேன்னு சொல்லிட்டு போகலாம். பொதுவாக இப்போ நாங்கள் அப்படி தானே, நாங்கள் வந்தால் என்ன செய்ய போகிறோம் இல்லையா? திமுக இந்த மாதிரி மக்கள் விரோத போக்கெல்லாம் கடைபிடிச்சிருக்கு. அதே போல் பாரதிய ஜனதா ஒரு 10 வருஷம் ஆனும் பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி தான் போகிறோம். ஒரு தனிநபர் விமர்சனம், அதே போல் ஒரு கட்சியிலுள்ள தலைவர்களை விமர்சனம் பண்ணுறது, ஒரு கட்சியை விமர்சனம் பண்ணுறது. இப்போது எங்கள் கட்சியை இந்த மாதிரி கடுமையான அளவுக்கு அவர் அதிமுக தேர்தல் பிறகு இருக்காருன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே பித்து பிடிச்சி தான் நினைப்பான். ஒரு தொண்டனோ இல்லைன்னா தமிழ்நாட்டு மக்கள் 50 வருஷம் மேலே இருக்கிற கட்சி, 100 வருஷம் மேலே கூட இருக்கும், 1000 வருஷம் மேலே கூட இருக்கும். தலைவர் எம்ஜிஆர் சொன்ன மாதிரி, அதே போல் அம்மா சொன்ன மாதிரி 31 வருஷம் மேலே ஆண்ட கட்சி. தமிழ்நாட்டில் உங்களுக்கு கால் ஊன்றுவாது முடியுமானா அதுவும் முடியாது. அந்த மாதிரி காலே இல்லை உங்களுக்கு. அதுவே கால் இல்லாத உங்களுக்கு ஒரு அதாவது ஒரு முடவன் கொம்பு தேவனுக்கு ஆசைப்பட்டான். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த பழமொழி மாற்றுத்திறனாளியை தாக்குறதா எடுத்துக்கலாம். பழமொழி சொல்கிறேன், அது கொம்பு தேனுக்கு ஆசைப்படுற போல் தான் இருக்கும். அவங்களால முடியாத விஷயம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு விரக்தியினுடைய உச்சமாக தான் எடுத்துகிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆட்டை கட்சி மாட்டை கட்சி மனுஷனுக்கு கிடைக்கிற கதையாக எங்கள் மேலே இப்போ வாழை இருந்த நரி என்ன பண்ணோம், அது திபு திபு திபுன்னு அப்படி எங்கே போட்டு தெரியாமல் ஓடும். பார்க்குறவங்களாம் போட்டு குதிரை நினைக்கும். அப்புறம் சீரம் அதனால் வாழை இருந்து போச்சு. அந்த வாழை இருந்த நரியினுடைய அந்த கருத்தெல்லாம் அது அரசியல் கற்றுக்குட்டி, அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கூடாது. ஏன்னா அவரை பொறுத்தவரை என்னென்னா ஒரு லைம் லைட்டில் இருக்கணும்னு எப்போதுமே விரும்புவார். அதுக்காகவே என்ன பண்ணுவார்னா உங்ககிட்டலாம் சண்டை போடுவார். அவர் ப்ரெஸ்ஸையும் விட்டு வைக்க மாட்டார். அவர் ப்ரெஸ்ஸுக்கிட்டே சண்டை போடுவார். காரணம் அப்போ தானே அது பிரபலமாகும். நான்லாம் இப்போ என்னைக்காவது அந்த மாதிரி ப்ரெஸ்ஸோட சண்டை போட்டிருக்கேன்னா சொல்லுங்கள், கேட்குற கேள்வி பதில் சொல்லிட்டு போகலாம், அவ்வளோதான். கூலாக ஹேண்டில் பண்ணிட்டு போகலாம். அவர் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தன்னை பற்றி எல்லாம் பேசணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிரம்மை ஏற்படுத்துறதுக்கு வார் ரூம் வச்சு ஒரு ஹைப் கொடுக்குறது. அப்புறம் ப்ரெஸ் மீட்டில் ஒரு ப்ரெஸ் நண்பர்களை பார்த்து நீ கேட்குறது நியாயமா, உனக்கு தான் பேச தெரியுமா, எங்களால் பேச தெரியாதா, இதெல்லாம் தேவையாது. இது கேட்குற கேள்வி பதில் சொல்லிட்டு போகிறேன். அப்போ என்னென்னா அதை வச்சு ஓடும் சோஷியல் மீடியா. அது மாதிரி தான் விளம்பர மேனியா. அவரை பொறுத்தவரை ஒரு விளம்பர மேனியான்னு தான் சொல்லணும். அந்த விளம்பர மேனியாவுக்கு பார்த்தீங்கன்னா எங்களை டச் பண்ண, ஏன்னா இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய சாமி இருக்கார் இல்லையா, அவரை போய் சீனோன்னா யாரை விளம்பரம் தருவாங்களா சொல்லுங்கள்? யாரும் தரமாட்டாங்க. இப்போ எங்கள் பெரிய கட்சியை தொட்டால் தான் அதுக்கு விளம்பரம் கிடைக்கும். இப்போ நீங்களே கேட்குறீங்க இல்லையா? ஆனால் நாங்கள் கொடுக்கக்கூடாது தான். ஏன்னா அவரை மேலே விளம்பரப்படுத்த நாங்கள் விரும்பலை. ஆனாலும் என்ன பண்ணுறது, ஒரு கட்சியை பற்றி பேசும்போது எப்படி நம்ம சும்மா இருக்க முடியும்? அது சும்மா இருக்க முடியாது. அதனால் முதல்ல உங்கள் முதுகில் அழுக்க பாருங்கள். ஊழலை பற்றி நீங்கள் பேசாதீங்க இல்லையா? ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஆட்சி திமுக ஆட்சி, அதை பற்றி பேசுங்க இல்லையா? அப்புறம் உங்கள் கட்சி 16,000 கோடி ரூபாய் தேர்தல் பத்திரம் வாங்கிச்சு, இல்லை உழைச்சி சம்பாதிச்சிங்களா 16,000 கோடியா, இல்லை செக் இழுத்தீங்களா,
வயலில் நாற்று நட்டுனீங்களா, இல்லை களை பாய்ச்சிங்களா, களை எடுத்தீங்களா, தண்ணி பாய்ச்சிங்களா? ஒன்றுமே பண்ணலையா? எப்படி 16,000 கோடி வந்தது? அப்போ ஒரு ஒரு 16,000 கோடி ஒரு மூலதனம் வந்து ஒரு பெரிய தொழிலதிபர் கொடுக்குறாங்கன்னா என்ன எக்ஸ்பெக்டேஷனோட கொடுக்குறான்? அவங்களுக்கு என்ன செஞ்சீங்க? நீங்கள் என்ன எதிர்பார்ப்பு கொடுத்தாங்க? நாட்டு மக்கள் தெரிவிப்பீங்க. ஏன் போய் உச்சநீதிமன்றம் கேட்கும்போது ஓடி ஒழிஞ்சிங்க, எஸ்பிஐ வச்சு மிரட்டினீங்க நீங்கள்? அது மாதிரி 10 லட்சம் கோடி கடனை வாங்கி வெளிநாடு ஓட்டான் தொழிலதிபர்லாம். அவங்கெல்லாம் கொண்டு வந்தீங்களா நீங்கள்? இந்தியா கொண்டு வந்து 10 லட்சம் கோடி நான் வந்து திருப்பி கருவூலத்தில் சேர்த்தேன் பேங்க்குலாம். அதெல்லாம் கொண்டாலே வந்து நிறைய திட்டம் பண்ணலாம். அதை இன்றைக்கி 5,000 ரூபா 10,000 ரூபா கடன் வாங்குறதுக்கே பெரிய கஷ்டமாக இருக்குது சாதாரண இளைஞருக்கு. கல்வி கடன் ரத்து பண்ணல, புரியுதுங்களா? இப்போ என்னென்னா வாய்க்கிலே பேசுறது. அதனால் மக்கள் பொதுவாக தேசிய கட்சிகளை ஏற்றுக்க மாட்டாங்க. அதுவும் குறிப்பாக பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் எந்த காலத்துலையும் ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இவரெல்லாம் அரசியல் கற்றுக்கிட்டு இவர் மேலே அனுபவசாலியாக இருக்கு. இவர் கொஞ்சம் கூட வந்து அனுபவம் இல்லாத ஒரு அனுபவம் வாய்ந்த அரசியலில் கொட்டப்பட்டவர் திரு கருணாநிதி. அன்றைக்கி என்ன சொன்னார்? எம்ஜிஆர் புரட்சியாளர் எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது 100 நாள் ஓடாது, 100 நாள் ஓடி அந்த பெட்டியில் போய் எப்படி ஃபிலிம் சுருள் வந்து சுருண்டுக்குதோ அதே போல் தான் கட்சி என்னாது 51 வருஷம் மேலே 50 வருஷம் மேலே ஆகுது. அதனால் இது அரசியல் வரலாறு தெரியாதவங்க இந்த மாதிரி அதிமுக பற்றி பேசுவாங்கன்னா சரியான பதிலடி வந்து எல்லாரும் கொடுக்குற நிலைமையை ஏற்படுத்திக்கிறது. அண்ணாமலை அப்படி சொன்னாலும் பிரைம் மினிஸ்டர் எல்லா மேடையிலையும் எம்ஜிஆர் அவர்களை பற்றியும் ஜெயலலிதா அவர்களை பற்றியும் பேசாம தவிர்க்கிறதே கிடையாது. அவங்களை பற்றியும் அவங்களுடைய ஆட்சியை பற்றியும் இல்லை ஜெயலலிதா அவர்களுக்கு அரசியல் ரீதியாக ஏற்பட்ட சிக்கலை பற்றியும் பேச தவறியது இல்லை. இன்னைக்கு கூட திரு ஜே.பி. நட்டா சிக்கிம்ல ஆட்சிக்கு வந்தோம்னா அம்மா உணவகத்தை நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்றதையும் சொல்றாங்க. இதை ரெண்டுத்தையும் எப்படி ஒப்புறது? பிரைம் மினிஸ்டரும் சொல்றாரு, தேசிய தலைவரும் சொல்றாரு. இப்போ எங்களுடைய தேசிய தலைவர்கள் வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்காங்க. எங்களுடைய தலைவர்கள், அதாவது குறிப்பாக புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவி அம்மாவும் ஒரு முன்னுதாரணமாக இருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து கோட் பண்ணாமல் இருக்க முடியாது. ஏன்னா வாழ்நாளில் அவங்க கொண்டு வந்த திட்டங்கள் இன்றைக்கி இந்தியாவுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது அம்மா உணவகம்லாம். அதை கொண்டு போது ஒரு வகையில் வந்து ஒரு நல்ல விஷயம்தான். ஏன்னா அம்மா உணவகம் தமிழ்நாட்டில் அம்மா கொண்டு வந்து இன்றைக்கி அது வந்து சிக்கிமில் கொண்டு வரலாம், நல்ல விஷயம்தான். ஆனால் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓட்டு வந்து உடனே நம்ம அம்மா உணவகத்தை சிக்கிமில் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுககாரங்களாம் இங்கே வந்து ஓட்டு போடலாம் போட மாட்டாங்க, புரியுங்களா? ஆனால் உங்களுக்குன்னு வந்து ஆக்சுவலாக வந்து திட்டங்கள் கொண்டு வரதுக்கு முடியாது. எங்கள் திட்டங்களை வந்து காப்பி அடிக்கிறேன், காப்பி அடிச்சுட்டு போங்க, புரியுங்களா? அதே தான் சொல்கிறேன். எங்களை கோட் பண்ணுறீங்கன்னா வந்து ஒரு தவிர்க்க முடியாத சக்திகள் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு இன்றைக்கும் அதை யாராவது திரு கருணாநிதினு சொல்கிறாங்களா? எந்த தலைவரும் சொல்கிறதில்ல. யார் வந்தாலும் தமிழ்நாட்டுக்கு தான் சொல்கிறாங்க அம்மா தலைவர்ன்றாங்க, எம்ஜிஆர்னு அது மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறேன் அதிமுக கூட வந்து ஜாயின் பண்ணுங்கன்றேன், புரியுதுங்களா? அதுவும் நல்ல விஷயமா இருக்கும். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிடலாமா? இங்கே வந்து மிகப்பெரிய ஒரு அதாவது கூட்டணி இல்லை, கட்சியை வந்து கழிச்சிட்டு பிஜேபி கழிச்சிட்டு அதிமுகவில் வந்து ஜாயின் பண்ணுங்கன்றேன். மிகப்பெரிய ஒரு கட்சி அப்படின்றத இருந்தாலும் தமிழகத்தில் பல தலைவர்கள் தேசிய தலைவர்ந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. மத்திய உள்துறை அமைச்சர் வர்றாரு, நிதி அமைச்சர் வர்றாங்க, ராஜ்நாத் சிங் வர்றாங்க. எல்லா தலைவர்களும் இங்கே வந்து தொடர்ச்சியாக பரப்புரையில் ஈடுபடுவது களத்தை பிஜேபி பக்கம் திரும்பி பார்க்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை, அது மாதிரி வந்து ஒரு முயற்சிகள் கண்டிப்பாக வந்து தேசிய கட்சி அதை செய்வாங்க. பட் அல்டிமேட்டாக வாட் இஸ் தி இம்பேக்ட்னு பார்க்கணும். அதனால் ஒரு தாக்கம் வந்து ஏற்படப்படுது. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னே, தலைவர் மறைவுக்கு பிறகு, அதாவது எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு, அப்போ வந்து அதை பயன்படுத்தி ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்தி காங்கிரஸ் வந்து கால் ஊன்றி ஒரு ஆட்சி பிடிக்க நினச்சாங்க. அப்போ வந்து ஐயா மூப்பனார் வந்து அட்வைஸ் கொடுத்தாரு. யாருக்கு? திரு ராஜீவ்காந்திக்கு. நீங்கள் பல முறை வந்தீங்கன்னா பிடிச்சிடலான்னாரு. அவரும் இவர் பேச்சை நம்பி 13 முறை வந்தார். 13 வந்து பார்த்தா 23 சீட்டு வந்தது. அது மாதிரி அவங்களாவது அப்போ 23 சீட்டு வந்தாங்க. அது பிறகு இப்போ இவர் திரு அண்ணாமலை வந்து பாவம் அவர் சும்மா இருப்பார் டெல்லியில், அங்கே பார்த்து பரப்புரை பண்ணிட்டு இருப்பார். அவரை இங்கே வீணாக கொண்டு வந்து ஒரு விழலுக்கு தண்ணீர் மாதிரி அவருடைய பிரச்சாரம் தான் அமைய போகுது. அதனால் ஒரு இம்பேக்டும் வரப்போகிறது இல்லை. அதனால் வந்து எத்தனை முறை பிரைம் மினிஸ்டர் கூட்டம் 10 தடவை 20 தடவை கூட்டினாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை பிஜேபி ஏற்றுக்க மாட்டாங்க. ரைட். பல்வேறு விஷயங்கள், குறிப்பாக இந்த தேர்தல் நேரத்தில் இருக்கக்கூடிய பரப்புரைகள், தேசிய கட்சி உங்களுடைய ஸ்கீம்ஸ் அங்கே சொல்கிறது ஆகியவை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கிறார் முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்கள். தொடர்ச்சியாக தேர்தல் களத்தில் சவாலாக இருக்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, இப்போ வந்து சவாலாக இருக்கக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த திமுகவை தீயசக்திகள், அந்த தீய சக்தியை வந்து ஒரு தமிழ்நாட்டு மக்கள் பிடியிலிருந்து அதை விடுவிக்கணும். அதுதான் வந்து அல்டிமேட் எங்களுக்கு. அதாவது வந்து தலைவருடைய எண்ணம்.
அம்மாவுடைய எண்ணம். வாழ்நாள் முழுவதும் அந்த இருவரும் தலைவரில் எந்த காலத்தில் திமுக ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த வகையில் இந்த தீய சக்தி வந்து ஒழிக்கணும்னா இந்த தேர்தலை மகத்தான வெற்றி நாங்கள் பெறணும். அதுக்கு உண்டான அந்த வியூகங்கள் பொதுவாக வந்து மக்களை பொறுத்தவரை திரட்டி, நீங்கள் மக்கள்லாம் பார்த்தா இன்றைக்கி சென்டரெல்லாம் இன்றைக்கி எழுச்சி இருக்குது. இன்றைக்கி சென்டர்லாம் ஆர்ப்பரிப்பு இருக்குது, சென்டரெல்லாம் வந்து ஒரு உத்வேகம் இருக்குது, தொண்டர்கள் உத்வேகம் இருக்குமாங்க, மக்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்க, மக்கள் வந்து எங்களை பார்த்தோன்னு மகிழ்ச்சியாக இருக்காங்க. இதில் வந்து என்ன தெரியுதுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம அந்த தலைவர்களுடைய அந்த எண்ணப்படி அந்த சவால் திமுகவை தீயசக்தி ஒழிக்கின்றது அது நிச்சயமாக வந்து அது வந்து இந்த தேர்தலில் நடக்கின்ற அந்த நம்பிக்கை இருக்குது. மிக்க நன்றி சார். இந்த தேர்தல் களத்தில் பரபரப்பாக இயங்கக்கூட இருக்க நேரத்தில் எனக்காக சிறப்பு பேட்டி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு பிரபலத்துடன் நேர்காணலில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.